பிரியாணினா யாருக்கு தான் பிடிக்காதுன்னு சொல்லுங்கள். அதுவும் இந்த பிரியாணிக்கு இருக்கிற மவுசு இன்னுமே ஜாஸ்தி தாங்க. இந்த பிரியாணியோட ரேட்டும் அவ்வளோ காஸ்ட்லி தான். அதுதான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது மட்டன் கில்லி பிரியாணி. இந்த பிரியாணியை வந்து டேஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணால் மட்டும்தான் இது வர்த்தா இல்லையா அப்படிங்கிறது தெரியும். இந்த பிரியாணியோட ஃபுல் ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம். இதுக்கு 3/4 கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்திருக்கேன். குழந்தைங்க சாப்பிட்றதுக்காக நான் சின்ன பீஸாக எடுத்துருக்கேன். நீங்கள் பெரிய பீஸாக எடுத்துக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். இதில் மஞ்சள் தூள், காஷ்மீர் மிளகாய் தூள், நார்மல் மிளகாய் தூள், தயிர், தேவையான அளவு உப்பு இதை மட்டும் ஆட் பண்ணி ஃபஸ்ட்டு இது ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ செய்யறதுக்கு ஒரு குக்கரில் 3 ஸ்பூன் ஆயில் கூட 3 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, கல்பாசி இதெல்லாமே சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுடுங்க. இது கூட 2 பெரிய வெங்காயம் வேகிறதுக்காக கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்ல கலர் மாறி நல்லா வதங்கி வரணும். இந்த அளவுக்கு வதங்கினதும் வெங்காயம் எந்த அளவுக்கு எடுத்தீங்களோ அதே ஈக்குவல் அமௌண்ட்டில் வந்துட்டு தக்காளி சேர்த்துக்கோங்க. நல்ல பெரிய தக்காளியாக இதில் சேர்த்துருக்கேன். இதை பொடியாக நறுக்கி இதை கூட சேர்த்துட்டு இதில் 3 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இதில் 3 பெரிய பச்சை மிளகாய் இருந்தால் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுடுங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு இந்த அளவுக்கு வந்ததும் இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா, காரம் பார்த்துட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம மட்டன்லேயும் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கோம். அதனால் 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் சில்லி பவுடர் அதையும் சேர்த்து வதக்கிட்டு இப்போ இதுலேயும் வந்துட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு கட்டியான தயிர் சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுடுங்க. மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போனதும் இப்போ இதில் கைப்பிடி அளவுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா புதினா, கொத்தமல்லி ரெண்டையுமே வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துருங்க. இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம ஊற வச்சுருந்த மட்டன் பீசஸை இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க மசாலாவோட. இப்போ உப்பு எல்லாமே ஆல்ரெடி அதுலேயும் போட்டிருக்கோம், இதுலேயும் போட்டிருக்கோம். தண்ணி ஆட் பண்ணி இது கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம பார்த்து சேர்த்துக்கலாம். இப்போது இந்த மட்டன் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதில் நான் 3 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி இதுக்கு மேலே ஒரு பழத்தோட லெமன் ஜூஸ் ஃபுல்லாகவே சேர்த்துட்டு இதையும் மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு நார்மலாக மட்டன் குக் பண்ணுற அளவுக்கு நீங்கள் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இங்கே இருக்க மட்டன் சீக்கிரம் வெந்துறனால நான் 2லேருந்து 3 விசில் எடுத்துருக்கிறேன். ப்ரெஷர் எல்லாம் நல்லா ரிலீஸ் ஆனதும் பாருங்கள் இந்த அளவுக்கு கிரேவி இருக்கணும். இதோட தண்ணி அளவே பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துருக்க ரைஸுக்கு ஈக்குவலாக இருக்கணும். இதை நான் வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். அகலமான பாத்திரத்துக்கு நான் மாற்றிட்டு இதை அப்படியே ஆட் பண்ணி இது தண்ணி நல்லா கொதித்து வந்ததும் 30 நிமிஷம் நான் பாஸ்மதி ரைஸை ஊற வச்சுருந்தேன். அதை வடித்து இது கூட சேர்த்துருங்க. தண்ணி எக்ஸ்ட்ரா உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லை இதுவே கரெக்டாக இருக்கும். மூடி போட்டு கரெக்டாக 25 நிமிஷம் லோவில் குக் பண்ணி எடுத்திங்கன்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். நார்மல் பிரியாணிக்கும் இதுக்கும் பார்த்திங்கன்னா நல்லா மாய்ஸ்டராக இருக்கும். நார்மல் பிரியாணினா கொஞ்சம் உதிரியாக இருக்கும். இது நல்லாவே வந்துட்டு டேஸ்ட்டும் இருந்தது, ஃப்ளேவர் அவ்வளோ அட்டகாசமாக இருந்தது. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். இந்த மாதிரி சிம்பிள் அண்ட் ஈஸி ரெசிபிக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.